வணக்கம், இது நிரஞ்சனா ஒயர் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம பாருங்கள், உள்ளே நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் இல்லைங்களா, பார்ட் 1 அதோட கண்டினியூங்க. இது பாருங்கள், நான் வந்து இது ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டேன் உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், 9 லைனுங்க. இப்போது இந்த மாதிரி 9 சங்கிலி இதுக்கும் அதுக்கும் ஜாயிண்ட்டாக போட்டுடணும். அப்புறமா பாதி வந்து சங்கிலி இல்லாமல் தெரியல. 9 லைன் போடணுங்க. 9 லைன் போட்டுட்டு பாதி வந்து இன்னும் 9 லைன் வந்து இந்த மாதிரி சங்கிலி இல்லாமல் போடணும். ஒரே சைடாக திருப்பி போடணுங்க. இப்போது பாருங்கள், ஈக்குவலாக வந்துருச்சு. நம்ம மடித்து வச்சோம்னா கரெக்டாக ஈக்குவலாக வரணும். இந்த மாதிரி வச்சு போட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். நீங்கள் சேம் கலராக ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு கலர் என்ன உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த கலர் வச்சு ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஆல்ரெடி போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம எப்போவுமே இந்த சங்கிலி சைடு நமக்கு மேலே இருக்கணும், இந்த மடிக்கிற சைடு கீழே இருக்கணும். இந்த மாதிரி வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ணோம்னா கண்டினியூஸாக போட்டுட்டு வர முடியும். அதுக்காக என்ன பண்ணேன், எனக்கு கை வாட்டமாக திருப்பிக்கிட்டேன். இப்போ இதிலேருந்து ஆரம்பித்து இப்படி போட்டுட்டு இதில் வந்து ஃபினிஷ் பண்ணணும். பாருங்கள், நான் வந்து எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து 2 தடவை கொடுத்து வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லை. ஒரே தடவை தான் நம்ம டைட்டாக பிடிக்கணும். ஒரு சங்கிலியுமே நம்ம நெருங்க ஜாயின் பண்ணணும். ஏன்னா இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கணும், எந்த இடமும் விட்டு இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நெருங்கவே போடுங்க. ஒரே டைம் இப்படி எடுத்துட்டு ஒரு தடவை மாட்டி 2 தொழியாக எடுத்துருங்க. ஃபுல்லாகவே நம்ம இப்படி தான் போடணும். கரெக்டாக கீழே மடிச்சிருப்போம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து போடுறோமான்னு பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபுல் நம்ம ஜாயின் பண்ணுற இடம் இப்படி தான் போடணும். அப்புறமா ஒரு விஷயம், பைக் ஓட்டுறப்போ ஹெல்மெட்டோடு போங்க, ஹெல்மெட் இல்லாமல் போகாதீங்க. ஹெல்மெட் ரொம்ப முக்கியங்க. தலைக்கவசம் உயிர்கவசம்னு சொல்கிறாங்கல்ல, அதை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம இன்னும் ஒரு 2 சங்கிலி நம்ம போட வேண்டியது இருக்கு. இன்னும் ஒரு தடவை போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக இதிலேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு வந்து நம்ம 2த்தையும் இதே மாதிரி இங்கே கொடுத்து வாங்கக்கூடாது. இது நம்ம பிரிக்கிற இடம் இல்லைங்களா, இந்த இடம் நமக்கு லூஸாக இருக்கணும். கொஞ்சம் லென்த்தாக இழுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது வந்து மேலே இருக்குது, உங்களுக்கு நான் டீட்டெயிலாகவே காட்டுறேன் பாருங்கள். இது வந்து மேலே இருக்குது, சங்கிலி இருக்கிற சைடு. இது வந்து சங்கிலி இல்லாத பக்கம் கீழே இருக்குது, சரிங்களா. இப்போது இது ஒரு சங்கிலி, இந்த சங்கிலியும் இந்த பர்ஸ் அந்த ஆப்போசிட் சங்கிலி இல்லாத இருக்குது இல்லைங்களா, இதில் தான் நம்ம கொடுக்கணும். இது வந்து மேலே இருக்குது பாருங்கள். இதில் நான் குத்தலை பாருங்கள், இதில் நான் உள்ளே குத்தலை, இதில் தான் குத்த போகிறேன், உள்ளே இருக்கிறதுல தான். கொஞ்சம் லூஸாக பிடிச்சிக்கோங்க.
இதே மாதிரி தான் நம்ம மேல் பக்கமாக இருக்கிற பர்ஸில் குத்தக்கூடாது, கீழ் பக்கமாக இருக்கிறதுல தாங்க நம்ம லூஸாக பாருங்க இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இது ஒரு சங்கிலி. இப்போ இதை விட்டுட்டு அதுக்கு நடுவில் இருக்கிறது நல்லா இழுத்துக்கோங்க. லூஸாகவே இருக்கட்டும், ஒரே தடவை தான் நல்லா லூஸாகவே இழுத்து போடுங்க. அப்போ தான் நமக்கு பர்ஸு ஓப்பன் ஆகும். நல்லா லூஸாகவே இழுத்து போடுங்க. லாஸ்ட்டு இப்போ நம்ம இது முடிச்சிட்டோம். வச்சிங்களா? இப்போ நம்ம ஆரம்பித்த இடத்துல ஒரு 2 தடவை நல்லா டைட்டாக பிடிக்கணுன்றதுக்காக போட்டுட்டு அந்த முடிச்ச கட் பண்ணி விட்டுடலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல் அண்ட் த்ரோட கட் பண்ணிட்டோம். நம்ம இங்கே முடிச்சு போட்டுட்டோம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கிளியராகவே காட்டுறேன். இப்போ நம்ம லூஸாக போட்டதுனால இங்கே பாருங்கள் ஓப்பன் ஆகுதுங்களா? ஓகே, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இப்படி இழுத்தோம்னா டைட் ஆகிடும். நம்ம அந்த சங்கிலி சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த சைடு இதில் குத்தக்கூடாது. கீழ் பக்கமாக அந்த பர்ஸு பாதி மடித்தோம் இல்லைங்களா, அந்த பக்கம் தான் கொடுத்து லூஸாக போடணும். இந்த இடம் மட்டும் நமக்கு இது காட்டுறதுக்காக தாங்க 2 நாளாக ட்ரை பண்ணி இன்றைக்கி தான் முடிச்சிருக்கிறோம். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.